ஹாய் வெல்கம் டு ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிட்டும். இப்போ சின்ன வெங்காயம் தட்டி வச்சது சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டும் தட்டி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்னஸ்ஸாக வர வரைக்கும் விடலாம். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இன்றைக்கி நான் தோசை செய்கிறேன். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.